வெல்கம் டு ஜாசிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் சோயாச்சங்க்ஸ் கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சோயாச்சங்க்ஸ் கட்லெட் பண்ணுறதுக்காக நான் இங்கே ஒரு கடாயில் ஒரு கப் போல் சோயாச்சங்க்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதில் சோயாச்சங்க்ஸ் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ நாம் ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இதில் அரை ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ 2 நிமிஷம் நல்லா கொதிச்சுட்டு இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போ 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ நாம் இதை வடிகட்டிடலாம். அப்புறமா ஒரு 2-3 தண்ணியில் நல்லா அலசி வச்சுக்கலாம். இப்போ 2-3 தண்ணியில் நல்லா அலசி நல்லா வடிகட்டி வச்சாச்சு. இதை இப்போ நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சோயா சங்க்ஸில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டு நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ எல்லா சோயா சங்க்ஸையும் சேர்த்தாச்சு. இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 5 பல் பூண்டு அதை இப்போ சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா இதில் 3 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். இப்போ அதை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பிரெட்டெல்லாம் நல்லா பிச்சு சேர்த்தாச்சு. இப்போ இதை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா அரைச்சாச்சு. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த சோயா சங்க்ஸ் விழுத இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ எல்லாம் இந்த பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ இதில் பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தோட பாதி போல் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் மிளகுத்தூள், அரை ஸ்பூன் வத்தல் தூள், அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் உப்பு, கூடவே ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துடலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் இதில் பிரெட்டுக்கு பதிலாக வேக வைத்த உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. அதுக்கப்புறமா இப்போ இதில் கட்லெட் ஷேப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த கலவையிலிருந்து கொஞ்சம் போல் எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா ஓரங்களை இந்த மாதிரி நல்லா அமர்த்தி விட்டுக்கோங்க. நல்லா கட்லெட் ஷேப் வர மாதிரி பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரியே மிச்சம் இருக்கிறதே நம்ம பண்ணிக்கலாம்.
இப்போ மிச்சம் இருக்கிற எல்லா மாவுலையும் ரவுண்ட் ஷேப் பண்ணி வச்சாச்சு. மொத்தம் 8 கட்லெட் வந்திருக்கு. இப்போ இதை வந்து சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா இது கோட் பண்ணி பொரிக்கிறதுக்காக ஒரு பவுலில் 2 ஸ்பூன் போல் மைதா எடுத்துக்கோங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி நல்லா தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவை வந்து சைடில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா கட்லெட் வந்து நல்லா முறுமுறுன்னு வர்றதுக்காக நான் இங்கே பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ நாம் வந்து நம்ம பண்ணி வச்சுருக்கிற கட்லெட்டெல்லாம் வந்து இதில் கோட் பண்ணி வச்சிடலாம். முதல்ல ஒரு கட்லெட் எடுத்து மாவில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணி வச்சிடலாம். பிரெட் க்ரம்ஸ் வந்து கட்லெட்டில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா போட்டுக்கோங்க. இப்போது மிச்சம் இருக்கிற எல்லா கட்லெட்டையும் நம்ம இதே மாதிரி கோட் பண்ணி வச்சிடலாம். இப்போது எல்லா கட்லெட்டையும் இதே மாதிரி பண்ணியாச்சு. இப்போ நாம் இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் தேவைக்கேற்ப எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து முங்கி பொரியிற அளவுக்கு சேர்க்க வேண்டாம், அதை விட கம்மியாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிற கட்லெட்டை வந்து இப்போ இதில் சேர்த்துடலாம். ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சைடு ஃப்ரை ஆனதும் நாம் இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 2 சைடு நல்லா ஃப்ரை ஆனதும் இப்போ நாம் இதை எண்ணெயிலிருந்து எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா முறுமுறுன்னு வந்திருக்கு. இப்போ எல்லா கட்லெட்டையும் எண்ணெயிலேருந்து எடுத்தாச்சு. இப்போ மிச்சம் இருக்கிறதை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ இதுவும் நல்லா ஃப்ரை ஆயிட்டு இப்போ நாம் இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம சோயா சங்க்ஸ் கட்லெட் ரெடி ஆயிட்டு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.